கோவை வேளாண் பல்கலையில் உழவர் தின விழா மற்றும் புதிய பயிர் ரகங்கள் பண்ணை கருவிகள் அறிமுக விழா நடந்தது. இந்தியாவில் 75% பேர் விவசாய தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். காலப்போக்கில் இந்த எண்ணிக்கை குறைந்து 40% ஆனது. இதுவும் குறைந்து இன்றைக்கு 20% பேர் மட்டுமே விவசாய தொழில் செய்து வருகின்றனர். இந்த 20% விவசாயிகள்தான் இன்றைக்கு இத்தனை கோடி மக்களுக்கும் உணவளித்து வருகின்றனர். விவசாயிகளுக்கு அவர்கள் தொழில் சார்ந்து எந்த பிரச்சினை ஏற்பட்டாலும் அதை தீர்த்து வைக்க கோவை வேளாண் பல்கலைக்கழகம் தயாராக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் உழவர் தின நாளில் கோவை வேளாண் பல்கலைக்கழகம் புதிய விதை ரகங்களை அறிமுகம் செய்து வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் 4 பயிர் ரகங்கள் மற்றும் புதிய பண்ணை கருவியை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளது. தென் மாவட்டங்களில் அதிகமாக பயிரிடப்பட்டு வந்த அம்பை 16 என்ற ரகத்திற்கு மாற்று பயிராக திருப்பதி சாரம் 5 என்ற ரகத்தை உங்கள் முன் வைக்கின்றோம். 118 நாட்கள் வயதுடைய இந்த ரகம். அடுத்ததாக உளுந்தில் அதிக சுவையுள்ள வடைகளை உருவாக்குவதற்கும் 1 பங்கு உளுந்தும் 5 பங்கு அரிசியும் பயன்படுத்தி தேவையான இட்லி தோசைகளை உருவாக்க முடியும். அடுத்ததாக கால்நடைகளுக்கு பயன்படுகின்ற வகையில் மல்டி கட் சோளம் என்று சொல்லப்படுகின்ற பல முறை அறுத்து பயன்படுத்தக்கூடிய தீவன சோளத்தை வெளியிடுகின்றோம். அடுத்ததாக குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய வால்பேரிக்கு மாற்றாக தேயிலை தோட்டங்களில் ஊடுபயிராக பயிரிடக்கூடிய இந்த வால்பேரி ரகத்தை வெளியிடுகின்றோம். இந்த வருடம் மரவள்ளி கிழங்கை அறுவடை செய்வதற்காக ஒரு இயந்திரத்தை தயாரித்து மக்கள் முன் வைக்கின்றோம். இந்நிகழ்வில் விவசாயிகள், வேளாண் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் அரசின் பல மாவட்டங்களிலிருந்து வேளாண் துறை சார்பில் உற்பத்தி குறித்த பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். வேளாண்மை கற்க வேண்டிய மாணவர்களுக்கு விவசாயிகளை நேரடியா பார்த்து அவங்க என்னென்ன தேவை அதை நாங்க கேட்டு அதற்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இது மட்டும் இல்லாம நாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் படிச்சுட்டு இருப்போம். இங்க பாத்தீங்கன்னா பல விதமான பிரைவேட்ல என்ன பண்றாங்க, யூனிவர்சிட்டி என்ன பண்ணுது, ரெண்டுக்கான வித்தியாசத்தை நாங்க பார்க்கலாம். உணர்ந்து யூனிவர்சிட்டியில இருக்கிறது எப்படி விவசாயிகளுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிற டெக்னாலஜிஸ் இங்க பாக்குறோம். புதிய வகை பயிர்களையும் கருவிகளையும் பயன்படுத்தி விவசாயிகள் பலன் பெறுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று வேளாண் பல்கலைக்கழகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.